Hi friends, welcome to Village Tamil. இன்றைய செக்ஷனில் நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போம். இந்த பாசிப்பருப்பு சாம்பாருங்கிறது சின்ன குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடும். அது மட்டும் இல்லை, இது நல்ல ஜீரணமாகக்கூடியதும் கூட. தேவையான பொருள் வந்து 1 கப் பாசிப்பருப்பு. இதை நல்ல தண்ணியில் அலசி சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். இப்போ குக்கரை வச்சுட்டு நம்ம சுத்தப்படுத்தி வச்சுருப்போமே பாசிப்பருப்பு சாம்பார், அதை அதுக்குள்ளே போட்டுட்டோம். மறுபடியும் அது கூட காயப்பொடியும் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் தேவையான அளவு பார்த்துக்கோங்க, அதை அதில் போடுறோம். அது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு குக்கரை மூடிடும். இந்த பாசிப்பருப்பு சாம்பார் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம். இதுக்கு ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் வந்தாலே போதும். அதுவே அதிகபட்சம், நல்லா வெந்துடும். 3 விசில் வந்த முடித்த பிறகு அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றி தாளிக்கிறோம். முதல்ல கடுகை போடுறோம், கருவேப்பிலை, இது கூட வெங்காயத்தை வெட்டி வச்ச பல்லாரி, மிளகாய், தக்காளி, இந்த 3ஐயும் நம்ம வெட்டி வச்சுக்கணும். இதை ஒன்று ஒன்றா போடணும். முதல்ல வெங்காயத்தை போடுறோம். வெங்காயத்துக்கூடையே பச்சை மிளகாயை நம்ம போட்டுடலாம். இந்த வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம உப்பை போட்டுறணும். எதுக்கு உப்பு இப்போமே போடுறோம்னா, இந்த உப்பு வந்து இந்த வெங்காயத்து கூட சேர்ந்து சீக்கிரம் கொஞ்சம் வெந்துடும், மசிச்சு விட்ட மாதிரி ஆகிடும். வெங்காயம் வதக்கின பிறகு தக்காளி, தக்காளி வெங்காயம் ஓரளவு வெந்து தெரிஞ்ச உடனேயே நம்ம என்ன பண்ண, அதை இறக்கி வச்சுட்டு அந்த பருப்பு நல்ல வெந்த பருப்பு கூட ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த விதக்கி வச்சோமே வெங்காயம் தக்காளி மிளகாய் இது எல்லாத்தையும் இந்த பருப்பு கூட போடுறோம். தண்ணி தேவையான அளவு 1 கப்பு ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சில பேர் சாம்பார் கட்டியாக சாப்பிட்ணும் விருப்பப்படுவாங்க, சில பேர் தண்ணியாக ஆசைப்படுவாங்க. அது அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி. இந்த சாம்பார் பொடி வந்து போட்டாலும் ஓகே, டேஸ்ட்டுக்காண்டி தான் போடுறோம். போடாமல் இருந்தாலும் ஓகே. சில பேர் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடணும்னு விருப்பப்படுவாங்க, அதுக்காண்டி இந்த சாம்பார் பொடியை சேர்க்குறோம். இவ்வளோதாங்க பாசிப்பருப்பு சாம்பார். நல்லா கலக்கி விட்டுட்டு பார்த்துக்கணும். இவ்வளோ தான் பாசிப்பருப்பு சாம்பார். இந்த சாம்பாரை வந்து நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வெண்பொங்கலுக்கு, பூரிக்கு, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன குழந்தைகளும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.